பஞ்சாபி ஸ்டைலில் ராஜ்மா சாவ்லா இந்த மாதிரி செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பஞ்சாபுக்கெலாம் போக தேவையில்ல, நம்ம கிச்சனுக்கே போனாலே பட்டுன்னு செஞ்சலாம். நைட்டே 2 கைப்பிடி அளவுக்கு ராஜ்மாவை ஊற வச்சுட்டேன். இதை ஒரு 10 விசிலாக வச்சா தான் நல்லா வெந்து வரும். குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியோடு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே அரைக்க வேண்டியதெல்லாம் தனியாக ஓரமாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, இஞ்சி துண்டு எல்லாம் அரைச்சி ஊற வச்சிடலாம். அதே மிக்சி ஜாரில் தக்காளி விழுதி தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காய விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சீரகப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து வதங்கி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிட்டும் அப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளி விழுதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி தண்ணியோடு எடுத்து வச்சுருக்க ராஜ்மா உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கும்போது கசூரி மேத்தி கொஞ்சமாக தூவி வச்சு இறக்கி வச்சு சப்பாத்தி, இட்லி, சாப்பாடு எது கூட வேணுச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.